ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வைரல் ஹிட் அப்படின்ற இந்த அனிமே சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனிமே அப்படின்னா யூடியூப் அப்படின்ற மாதிரி யூடியூப் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஃபேமஸ் ஆக பசங்க பண்ணுற வேலையை தான் அந்த அனிமேல வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நம்ம ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் அனிமே டிப் Z. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் வைரல் ஹிட் எபிசோட் 2. ஸ்கூலில் காட்டுறாங்க. ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இவங்க தான் அந்த ஃபைட்டிங் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேக்கு காமிச்சிட்டு இருக்கான். அண்ட் நாங்கள் தான் அந்த புல்லட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பிளான் இருக்குன்னு ஹோப்பின்னு சொல்கிறான். ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து லேட்டஸ்ட் பிசி கொடுக்க போகிறான். நீ அந்த பழைய ஊட்டவும் இது வந்து லையரியும் வந்து போய் சொல்கிறான். இது வந்து போய் இவங்க பாருங்கள் என்ன நிறைய புலி பண்ணியிருக்காங்க. இவன் கேமராக்கு முன்னாடி தான் அப்படி நல்லா வந்து நடிக்கிறான். கேமராக்கு முன்னாடி ஒரு கெட்டவன் அப்படின்னு ஹோப்பின்னு உண்மையெல்லாம் சொல்கிறா. அது ஒரு பொண்ணு வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஸோ நம்ம வந்து இவனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன் கேமராமேனும். என் ஃபோன் பேட்டரி டெட் ஆகிடுச்சுரா, சாவிட நான் இவனால் ஒன்றும் பண்ண முடியாது தோத்தாங்கலின்னு அடிச்சுட்டு இருக்கான். பட் வந்து நம்ம கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா அதை லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நிறைய பேர் இப்போ தான் தெரியுது எனக்கு பேக் எப்படிப்பட்ட ஆளுன்ற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ நான் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுலாம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் என்ன இருந்தாலும் டேட்டூலாம் வச்சுக்கிட்டு பெரிய கையோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கானே, பயமாக இருக்கே, இப்போ நான் என்ன பண்ணுறது, சாரி கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ வந்து இவனுக்கு வந்து பார்த்தாலே வந்து ரொம்ப நடுங்கிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து அடிச்சுட்டு ஓடிடலாமான்னு பார்க்குறான். பட் இவங்க அம்மாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துகிறான். ஸோ இவனும் பழசை நினச்சி பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை அடித்து தூக்குறான். பட் நம்ம பேக் வந்து வெயிட் டிஃப்ரென்ஸ் காரணமாக பேக் தான் ஜெயிக்கிறான். பட் நம்ம ஹீரோவை தூக்கி சொல்லிடுறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வச்சு பார்க்குறான், இது முன்னாடி நடந்த சண்டை மாதிரி இல்லை, இது உண்மையான சண்டை, இது எப்படி முடிச்சுன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அடிக்க வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹே கம்முன்னுறா அப்படின்றான். பேக்கவும் இவன் தான் அந்த எம்எம்ஏல பெரிய ஃபைட்டர், இவன் ரைசிங் ஸ்டார், இவன்கிட்ட நம்ம சண்டை வச்சுக்கிட்டானா பெரிய ஆளிடம் வாய முடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவனும். ஸோ இவனை வந்து நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் தூங்குறான்னு சொல்லிட்டு அவனும் தூங்குறான். இப்போ பேக்கவும் வந்து பயந்துட்டு ஓடிடுறான். ஸோ இது நீ தோக்குற மாதிரி இருந்தாலும் நீ தான் நீங்கள் ஜெயிச்சிருக்க அப்படின்னு கேமராமேன் சொன்னோன்னே, நான் ஃபோன் நம்மளை சுவிச் ஆஃப் ஆகி காப்பாற்றி விட்டுருச்சுன்னு பார்த்தா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போட்டேன் இப்போ தான் பார்க்குறான். அண்ட் மட்டும் ஹீரோ குளிச்சிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி நான் ஜெயிச்சிருக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் பார்க்க கூலாக இருக்கேன், பேக்கவே நான் ஜெயிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் செர்ச்சந்தில் பேக்கு புள்ளியாக இருந்தால் ஃபஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு பேக்கும் மன்னிப்பு கேட்குறான். பட் இவன் ஆல்ரெடி பண்ண அந்த தப்புகள், ஐ மீன் இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோண்டி எடுத்து பேக்கை வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. பேக்கோட சப்ஸ்கிரைபர்லாம் கம்மியாகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைரல் ஹிட் அப்படின்ற நம்ம ஹீரோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமராமேன் சொல்கிறான் நமக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. பிகாஸ் நம்ம வீடியோ வந்து லென்த்தாக இருக்கிறதுனால அதில் 3 ஆடு தான் வருது. ஆட் மூலியமாக வந்து நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நீ வந்து நம்ம 3 நிமிஷம் ஃபைட் அந்த மாதிரிலாம் பண்ணனா தான் உன்னால் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ 3 மினிட்ஸில் ஃபைட்டை முடிக்கணும்னா அதுக்கு நம்ம டெக்னிக் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஹவு டு ஃபைட், அப்புறம் ஜூடோ, கராத்தே அதெல்லாம் போட்டு பார்க்குறான். நீ எதுவுமே பண்ண மாட்டேங்குது, நான் ஹவு டு ஃபைட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுறான். ஸோ அப்படி சர்ச் பண்ணால் ஒரு சேனல் இருக்குது 0 சப்ஸ்கிரைபர். என்னடா இது 0 சப்ஸ்கிரைபரோட பார்த்தா நிறைய வீடியோ இருக்குது. இதை பார்த்தாலே வினோதமாக இருக்குது, எனக்கு என்னமோ ஒர்க் ஆகும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பெட் டைம்னு தூங்க போயிடறான். வீடியோ ஓடிட்டு இருக்குது. ஸோ வந்து அடுத்த நாள் மெக்டானல்ட்ஸ் போய்ட்டு நான் வேலைக்கு வரல அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஸோ பிகாஸ் நீ யூடியூப் ரேட்டாக அதான் நான் அந்த மாதிரி கேட்குறான். பூமியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஸோ நானும் யூடியூப் ட்ரை பண்ணணும்னு சொன்னேன். நம்ம ஹீரோ முறைக்கிறான். அண்ட் வந்து அவனை பேக் அப்படி இருப்பான் நான் நினச்சி பார்க்குறேன். இந்த என்னோட நம்பர் அப்படின்னு அவரோட நம்பர் கொடுத்துறான். என்னோட அழகான பூமி அப்படின்னு அவனும் பார்க்குறான். ஸோ வந்து நம்ம ஹீரோ சந்தோஷமாக இருக்கான், அவனோட நம்பர் கிடச்சின்னு கடலில் போட்டுட்ருக்கான். ஸோ வந்து அந்த டைமில் வந்து நம்ம கேமராமேன் என்னடா பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து சர்ச்சிங் பண்ணிட்டுருக்கேன் கண்டென்ட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். உருட்டாதரா அப்படி 2 வீடியோலேயே 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது ரொம்ப அபரமான வெற்றி. அது மட்டும் 3 மினிட் ஃபைட்டுக்கு உடனே ரெடி ஆகு அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதுக்கு நான் இன்னும் டைம் தேவை அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே, இந்த பொண்ணு இருப்பாள் அருவன். ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம 2 பேரும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னே இவன் வந்து பார்த்திங்கன்னா வழிஞ்சிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து ஏன் நீ பேக்கோட தானே அந்த எப்பயும் இங்கே வந்தான்னு கேட்டோன்னே அவன் பேக் வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இப்போ பேக்கோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா அந்த யூடியூப்பில் சொன்னாலே அவனோட மனநிலைமை மாதிரியே இருக்குது. ஸோ அவன் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பேக்கோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்து எப்படி அவன் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்ற மாதிரி இவன் வந்து பேக்கோ அடிக்க வர நேரத்தில் கரெக்டாக நம்ம கேமராமேன் வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணி வீடியோ ரன் பண்ணிடுறான். ஸோ அதனால் பேக்கோ நிறுத்திடுறான் ஃபைட் பண்ணாமல். ஸோ பயந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கும் போயிடுறான். எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறான், நான் தான் உனக்கு காப்பாற்றான்னு கேமராமேன் சொல்கிறான். இப்போ இங்கே நடந்தது உண்மையா?
எப்படி அது அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைட்டை வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கான். ஸோ கேமராமேனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பொம்மிக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறான். நான் வந்து இனிமேல் உன்கிட்ட டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் பயந்துடுறான். கடைசியில் பார்த்தா கால் பண்ணு அப்படின்னு. இந்த டைமில் 2 மொரட்டை கப்பிள்ஸ் நம்ம ஹீரோ பற்றி நீ தானே அந்த ஃபைட்டிங் பாய், நான் உன் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா இவங்க 2 பேரும் இவனை வழி பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதான் அப்போ நம்ம கேமராமேன் ஓடி வந்து அடி வாங்கிடுறான். அவன் ஃபோனை கொடு அப்படின்ற மாதிரி, காப்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணாத, அடி வாங்கிட்டு ஓடுறாது அப்படின்னு சொல்லிட்டு மோமி கான்டாக்ட் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிராண்ட் நியூ ஃபோன் எடுத்துகிட்டு போங்க, என்னோட ஃபோனை கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னே, இதில் பாரு உன்னோட வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்ஸுக்கு ஃபோன் பண்ணாத, ஃபைட் பண்ணுறாங்க, பணம் வேணும்னா நீ முதல்ல ஃபைட் பண்ண அப்படின்னு மேனிப்புலேட் பண்ணுறான். இவனை வந்து நம்ம விடக்கூடாது, அவங்க 2 பேரும் அடிக்கணும்னு சொல்லிட்டு தயாராகிறான். ஸோ வைரல் ஹிட் லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் அப்படின்ட்டான். மேபி நான் கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணியிருந்தேன், நான் அந்த ஃபஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணுறேன். மினிட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் நிறையா வருது. ஸோ 2-3 தாட்டி நான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு 5 hours அந்த மாதிரி எடிட்டிங் டைம் ஆகுது. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பேசி கைஸ் அண்ட் பீஸ்.